குரு அப்படிப்பட்டவரும் அல்ல. ஆமென்றால் குரு எப்படிப்பட்டவர் என்ற கேள்வி வருகிறது. குரு என்பவர் ஒரு நேர்த்தியான மனிதர். கருணை என்றால் ஒரு வரம்புதான் இல்லையோ, குருவின் அருளுக்கு ஒரு ஊமைதான் சொல்லவோ என்ற ஒரு பாடல் உண்டு. நேர்த்தியான மனிதர் என்பதற்கு ஒரு வரிமுறையே இல்லை. எல்லா இடங்களும் செய் நேர்த்தியும், சொல் நேர்த்தியும், யோசிப்பு நேர்த்தியும், பழகும் நேர்த்தியும் கொண்டவர் குரு. குருவே ஒரு குறையே இல்லாதவர் தான் நமக்கு குரு. உங்களுக்கு குறையாக தென்பட்டதெல்லாம் பிறகு மிகப்பெரிய நிறைவாக வெகு சீக்கிரமே தெரிய ஆரம்பித்துவிடும். அவரை மறுத்து பேசவோ கீழ்ப்படிய மறுத்தோ எத்தனை பெரிய முட்டாள்தனம் என்று வெகு சீக்கிரத்தில் நிரூபணமாகிவிடும். குரு மட்டும் இப்படி ஒரு உயர்ந்த இடம் சொல்ல காரணம் என்ன? அப்படி அவரிடம் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு யார் குருவாக முடியும் என்ற உபகேள்வியும் போட்டுக்கொண்டால்தான் பதில் கிடைப்பது எளிதாக முடியும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் எவர் நடுநிலையில் இருக்கிறாரோ அவரே நேர்த்தியான மனிதராக இருக்க முடியும். எது குறித்தும் எப்போதும் எந்த நிலையிலும் விருப்பு வெறுப்பற்று எடுத்தல், யோசிக்கும் போதே பிரச்சனைகளை அணுகுகின்ற போதே நடுநிலையில் நிற்றல், மதம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ தேசம் சார்ந்தோ கலாச்சாரம் சார்ந்தோ இல்லாத போது நடுநிலையில் நிற்றல் என்றால் என்ன என்பது புரியும். எப்படி? மொழி மதம் தேசம் சாராது எல்லாரிலும் இருக்க முடியாது. அதற்கு மிகப்பெரிய நேசிப்பு தேவை. உலக உயிர்களையும் நேசிக்கிறவர் இவற்றையெல்லாம் கடந்து வந்து நிற்பார். எவரும் எதிரியில்லாக எதுவும் எதிரியில்லாமல் ஒரு நிலை வேண்டுமென்றால் எதையும் சார்ந்திராத ஒரு தன்மை, ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் மிக முக்கியம். அந்த சந்தோஷமான அமைதிதான் ஒருவரை குருவாக்குகிறது. சகலமும் அறிந்த சாந்தம் ஒருவரை தெளிவாக்குகிறது. தெளிவானவர் தான் குருவாக இருக்க முடியும். ஏனென்றால் அவர் எதையும் சாராதவர், எந்த பக்கமும் இல்லாதவர், எப்போதும் நடுநிலையில் நிற்பவர், எந்த உணர்வுகளுக்கும் ஆட்படாதவர், எந்த பாசப்பிடிப்பிலும் சிக்கி தவிக்காதவர். குரு